நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உங்களை வரவேற்பது பனிமலர் மற்றும் நான் ஹசீஃப். இன்று ஒரு மிக முக்கியமான நபரை சந்திக்க இருக்கின்றோம். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் இலங்கை அரசால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்களை நேரடியாக அனுபவித்தவரும் அந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான தன்னுடைய சாட்சியத்தை உலக அளவில் பதிய வைத்து வருபவருமான அனந்தி சசிதரன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அனந்தி சசிதரனை பொறுத்தவரை அவருக்கு அறிமுகம் பல்வேறு வகையில் கொடுக்கப்படலாம். அந்த வகையில் நான் கொடுத்த அறிமுகம் என்பது ஒரு சிறிய அறிமுகம் என்றே கூட சொல்லலாம். தற்போது வடக்கு மாகாண கவுன்சிலின் உறுப்பினராகவும் அனந்தி சசிதரன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். இலங்கையில் இருந்து கொண்டே இலங்கை அரசுக்கு எதிராக, குறிப்பாக இலங்கை அரசு இறுதியுத்த காலத்தில் நடத்திய பல்வேறு விஷயங்களை உலக அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் உங்களை எங்களுடைய இந்த நிகழ்விற்கு வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையில் எனக்கும் இது தொடர்பான மகிழ்ச்சியை நானும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அனந்தி, உங்களிடம் இந்த முதல் கேள்வியை வைக்க விரும்புகிறேன். அதாவது போர்க்காலத்தில் ஆகட்டும், போர் நிறைவடைந்த பின்னர் ஆகட்டும், பலர் காணாமல் போயிருக்கிறார்கள், பலர் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவர்களின் நிலை தற்போது என்ன? போர் முடிந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த சூழலில் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? உண்மையில் போர்க்காலத்திலும் நாங்கள் பட்ட அவலங்களை உங்களுடைய சில நிமிடங்களில் நான் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆனால் போரின் பிற்பாடு கூட அந்த போரில் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியோ மறுமலர்ச்சியோ ஏற்படுத்தப்படவில்லை. உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களாகவே தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான புரிம்பான திட்டங்களோ அல்லது வாழ்வாதார திட்டங்களோ அல்லது அவர்களுக்கான உளவியல் ஆற்றுப்படுத்துகை திட்டங்களோ அரசினால் முன்னெடுக்கப்படவில்லை. வெறுமனே பொருளாதார அபிவிருத்தி என்று கூறப்படுகின்ற பெருந்தெருக்கள் அமைப்பதில், தண்டவாளங்கள் அமைப்பதில் தான் அரசு நாட்டம் கொண்டுள்ளதை ஒழிய போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனங்களில் அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்படவில்லை என்பது 5 வருடங்கள் கடந்தும் நாங்கள் எதையும் செய்யவில்லை என்ற ஒரு வேதனையான நிலைமையில் தான் நாங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கான வாழ்வாதாரம் முற்றிலுமாகவே பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் முக்கியமான விஷயமா சொல்றாங்க. எவ்வளவு நிலம் மக்களிடமிருந்து, தமிழ் மக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கான வாழ்வாதாரம் எந்த அளவு பறிக்கப்பட்டிருக்கிறது? உண்மையில் நான் வடமாகாண சபை உறுப்பினராக இருந்தாலும் கூட நான் வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயக பூமியான இந்த வடக்கு கிழக்கு இரண்டையும் சேர்த்து கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. பரவலாக பல தமிழர்களுடைய வாழ்விடங்கள் இராணுவ ஆக்கிரமிப்பாகவும் சிங்கள குடியேற்றங்களாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டிருக்கின்றது. நான் உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரு சின்ன விடயத்தை கூறலாம். 1990 போரை சாட்டாக வைத்து வலிகாமம் வடக்கிலிருந்து சுமார் 7500 குடும்பங்கள் அங்கத்தவர்களாக 30,000க்கு மேற்பட்டவர்கள், அது 6500 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு நிலப்பரப்பு இன்று வரை ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று வரை அந்த இடங்கள் விடுவிக்கப்படவில்லை. இன்றும் யாழ் மாவட்டத்தில் 32 முகாம்களில் சிறிய குடிசைகளில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் அவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு உதாரணம். அந்த கைப்பற்றப்பட்ட நிலங்களில் இது போன்று பல இடங்கள் திட்டமிடப்பட்ட வகையில் பல நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று வரை விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த சூழலில் மறுவாழ்வு, இலங்கை தமிழர்களுடைய மறுவாழ்வு என்று பேசும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படுகின்றது, அதற்கான ஏற்பாட்டை இந்திய அரசு செய்து வருகின்றது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இந்திய அரசு எடுத்து வரக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மறுவாழ்வுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது? உண்மையில் இந்திய அரசு இந்த இந்திய வீட்டு திட்டம் தொடர்பாக மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனாலும் கூட போரினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனங்களில் மாற்றங்கள் ஏற்படவில்லை, மக்கள் நிம்மதியாக வாழவில்லை, சமாதானத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில் அவர்கள் உறவுகளை இழந்து அல்லல் பட்டு கொண்டு காணாமல் போன குடும்பங்களும், தமிழ் அரசியல் கைதிகளுடைய குடும்பங்களும், பல உறவுகளை இழந்த குடும்பங்களும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வீடுகள் என்பது நாங்கள் பெரிய அளவில்
அதனை பற்றி பேசுவதை விட அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளை நோக்குவது சிறந்ததாக இருக்கும். ஆனால் வீடுகளும் கூட அத்தியாவசியம்தான். ஆனால் இந்த அண்மை காலங்களில் இந்திய வீட்டு திட்டத்தில் ஒரு புள்ளி விவர அடிப்படை ஒன்று கொள்ளப்பட்டிருந்தது. அது அரசினுடைய ஆதரவு அமைப்பு, அரசியல் கட்சிகள் அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். போரில் 10 பேர் இருந்த வீட்டில் போரில் கொல்லப்பட்டவர்கள் 8 பேர் இருக்க மிகுதி 2 இருந்தால் வீட்டு திட்டம் வழங்கப்படவில்லை, அங்கத்தவர்கள் குறைந்த என்ற காரணத்தினால். இதனை விட போர் காரணமாக திருமணமாகாத 20 வயதுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் அந்த தாயுடன் தனித்து 2 பெண்கள் வாழ்வார்களாக இருந்தால் அவர்களுக்கான வீட்டு திட்டமும் வழங்கப்படவில்லை. இன்றும் பல இடங்கள், இப்போ கிளிநொச்சி முல்லைத்தீவு தவிர நீங்கள் பார்த்தால் தெரியும், யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவிலிருந்து போரின் காரணமாக வந்தவர்கள் அவர்களுக்கான வாழ்வாதாரங்கள் இன்று வரை அந்த வீட்டு திட்டம் வழங்கப்படவில்லை. உதாரணத்துக்கு நான் இங்கு வருவதற்கு முன்னமும் வடமராட்சியில் பலர் கொல்லப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள் என்ற பல குடும்பங்களுக்கு இன்று வரை வீட்டு திட்டங்கள் வழங்கப்படவில்லை. அவர்கள் இருப்பது எல்லாம் இந்தியாவில் வந்து அரசியல் தஞ்சம் கோரி இருக்கின்றவர்களுடைய வீடுகளில் தான் தற்காலிகமாக வசித்து வருகின்றார்கள். இந்த சூழலில் மற்றொரு மிக முக்கியமான கேள்வி எழுகின்றது. ராஜபக்சேவினுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த போர் நடைபெற்றது. ராஜபக்சேவினுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் அந்த போருக்கு எதிரான உங்கள் குரலும் கூட பலமாக ஒலித்தது. இந்த சூழலில் அந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் அனுபவித்த எதிர்ப்புகள், குறிப்பாக அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளை பற்றி சொல்லுங்கள். உண்மையில் அந்த திட்டமிட்டு எங்கள் மீது நடத்தப்பட்ட அந்த இன அழிப்பு போர் எங்களுடைய மனங்களில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இன்றும் எங்கள் மனங்களில் அந்த ஆழமாக பதிந்திருப்பது அந்த கொடிய போர். அந்த போர் திட்டமிட்டு எங்களை பாதுகாப்பு வலயங்களுக்கு வாருங்கள் என்று அழைத்துவிட்டு மோசமான மூர்க்கத்தனமான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியது. தொடர்ச்சியாக 1 மணி நேர இடைவெளி கூட இல்லாது ஒரு தேசிய இனத்தை மிகவும் கோரமான முறையில் பாவிக்க முடியாத சர்வதேசத்தினால் தடை செய்யப்பட்ட குண்டுகளை கொண்டு வீசி அளிக்கப்பட்டதும், நாங்கள் இறுதி போர் முடிவடைந்த பின் மனித உடலங்களை கடந்து, அந்த சிதறிய உடலங்களை கடந்து நாங்கள் அவற்றை மிதித்து நாங்கள் வந்த அந்த நினைவுகள் தான் இன்றும் என் மனதில் ஆழமாக பதிந்தொன்று. அதுதான் இன்று நான் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அந்த கோட்டைக்குள் இருந்து கொண்டே நான் துணிச்சலாக அதை பேசுகின்றேன் என்ற அந்த விரக்தியும் ஆற்றாமை. இப்போ இதற்கு இந்த சர்வதேச சமூகமோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களோ அடிப்படையாக கேட்கக்கூடியது சர்வதேச விசாரணை தேவை, அவர்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வு தேவை அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. இது எந்த அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்? பாதிக்கப்பட்ட மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். 3 தசாப்த காலமாக நடைபெற்ற அந்த இன விடுதலை போராட்டம் திட்டமிட்டு நசுக்கப்பட்டு அது ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் கூட அவர்கள் தங்களுடைய உறவுகளை இழந்ததற்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வை அந்த மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான ஒரு பக்க பலமாகத்தான் இந்த சர்வதேச விசாரணையை அவர்கள் நாடி நிற்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அதற்காக மிகவும் அவர்கள் அந்த நியாயமான அரசியல் தீர்வு, நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய சுயநிர்ணயத்துடன் வாழ வேண்டிய தீர்வுக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் எனக்கு கூட அந்த அளிக்கப்பட்ட வாக்குகள் அனைத்தும் உரிமைக்காக வழங்கப்பட்ட வாக்குகள். அது வெறுமனே என்னுடைய அரசியல் அறிமுகம் இல்லாத நான் அந்த என்னுடைய கொள்கைகளுக்காக, அந்த உரிமைக்காக வழங்கப்பட்ட வாக்குகளுக்கு நான் மக்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கேள்வி எழுவதற்கான காரணம், தற்போது மக்கள் ஒரு அமைதியான போருக்கு பின்னர் ஒரு அமைதியான சூழலில் வாழ்வதாகவும் அவர்களுக்கு உடனடியாக தேவை என்பது அவர்களுடைய அன்றாட தேவையை நிறைவு செய்வதும் தான் ஒரு முக்கியமான முதன்மையான தேவையாக இருப்பதாக பல்வேறு தரப்பிலுமிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. போருக்கான நீதி, போர்க்குற்ற விசாரணை என்பது 2ஆம் பட்சமாகவும் கூட கருதப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. எது முதன்மை? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதை முதன்மையாக பார்க்கிறார்கள்? தங்களுடைய அன்றாட வாழ்வையா, அல்லது 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற கொடுமைகளுக்கு, அந்த அநீதிகளுக்கு ஒரு நியாயத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள்? நீங்கள் பார்த்தால் தெரியும், நாங்கள் 2013இல் மாகாண சபை தேர்தல் புலியானவர்களுடைய கைகளில் அந்த ஆசனங்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு உரிமைக்காக வாக்களியுங்கள் என்ற செய்தியைத்தான் மக்கள் மத்தியில் எடுத்து சென்றிருந்தோம்.
அந்த வகையில் அவர்கள் அந்த உரிமைக்குத்தான் வாக்களித்திருந்தார்கள். நீங்கள் கூறுவது போன்று அவர்கள் பொருளாதார அபிவிருத்தி வாழ்வாதாரத்திற்காக முயற்சிப்பார்களாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக அந்த அவர்களுக்கு வாக்குகளை அளித்திருப்பார்கள். அவர்களை தெரிவு செய்யவில்லை. அவர்கள் மிகவும் தெளிவாக சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூறியிருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எங்களுடைய உரிமையை வென்றெடுத்து தருவார்கள், அவர்களைத்தான் எங்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்ற வகையில் தான் எங்களை தெரிவு செய்திருந்தார். அதாவது அந்த உரிமையில் இறுதிப் போரில் நடைபெற்ற அந்த குற்றங்களுக்கான நீதியும் நியாயமும் அடங்கும். சரியா? அந்த வகையில் இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து செயல்படக்கூடிய முக்கியமாக இந்திய அரசினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்தியர்களும் கூட இந்திய அரசாங்கத்தை சேர்ந்தவர்களும் கூட ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். முதலில் அந்த மக்களுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, அதற்கான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கின்றது, அதற்காக இலங்கை அரசுடன் ஒரு இணக்கமான உறவை பேணுவதற்கான தேவையும் இருக்கின்றது என்ற கருத்தும் கூட அரசினுடைய பிரதிநிதிகளால் முன்வைக்கப்படுகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, உண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும், அளிக்கப்பட்டது நாங்கள், துன்பப்பட்டது நாங்கள். ஒரு தெளிவான ஒரு செய்தியை நாங்கள் வெளி உலகத்துக்கு கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் ஒரு பயங்கரவாதிகள் இல்லை. நாங்கள் இந்த நாட்டிலும் வன்முறையை கையாளவில்லை. அந்தந்த நாட்டினுடைய சட்ட விதிமுறைகளை பின்பற்றித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக தான் இவ்வளவு காலமுமே நாங்கள் விடுதலை புலிகளின் பின்னால் சென்றோம். இல்லாவிட்டால் நாங்கள் அதனை புறந்தள்ளி போட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உரிமைக்கான குரல் நெரிக்கப்பட்டு இன்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்கின்றார்கள். இன்று ஆட்சி மாறினாலும் கூட ஊடக சுதந்திரம் இருக்கின்றது என்று அரசாங்கம் போலிக்கு பேசினாலும் தெளிவாகவே நாங்கள் அந்த மண்ணில் மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில் அவர்களுடைய கருத்துக்களை நான் அறிந்திருக்கின்றேன். அவர்கள் தங்களுடைய அந்த மன உணர்வை வாய் மூலம் தெரிவிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய சூழலுக்குள் இருக்கின்றார்கள். இதற்காக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடியது ஒன்று, ஒரு பொது வாக்கெடுப்பு ஒன்றை வைப்பதன் ஊடாக மக்களுடைய மன உணர்வை நாங்கள் வெளிக்கு கொண்டு வரலாம். என்றால் வெறுமனே எங்களுடைய ஆட்சி மாறி அந்த முகங்கள், ஆட்சியில் இருப்பவர்களுடைய முகங்கள் மாறியதன் ஊடாக எங்களுக்கான சமாதானமோ நல்லிணக்கமோ இல்லை, நாங்கள் நிம்மதியாக வாழவில்லை என்பதை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்றும் அச்சத்தின் மத்தியில் எங்களுடைய குரல்களை நெரிக்கப்பட்ட நிலையில் தான் நாங்கள் அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ ஆசிஃபுடைய கேள்வியின் தொடர்ச்சியாகவே நான் இந்த கேள்வியையும் வைக்க விரும்புகிறேன். அதாவது இங்கே தமிழகத்தை பொறுத்தளவு போர் காலங்களிலாகட்டும் அல்லது போர் முடிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுடைய மீள்குடியேற்றம், அவர்களுடைய மறுவாழ்வுக்காக அப்படிங்கிற விஷயங்களில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சில கட்சிகள் தொடர்ந்து அதுக்கான வேலைகளையும் அல்லது அதற்கான போராட்டங்களையும் முன்னெடுக்குது. இதை ஒரு சில மற்ற இருக்கக்கூடிய கட்சிகள் ஆகட்டும் அவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி, இங்கே நடக்கக்கூடிய போராட்டத்தின் விளைவாக அல்லது இங்கே செய்யக்கூடிய வேலையின் விளைவாக அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் பாதிக்கத்தான் படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தொடர்ந்து தமிழகத்தில் முன்வைக்கிறாங்க. அதை ஒரு குற்றச்சாட்டாக கூட பதிவு செய்கிறாங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒரு பிரதிநிதியான நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய எடுப்புகள் உங்களுக்கு பாதிப்பாக இருக்குதா? உண்மையில் நீங்கள் என்னை பார்த்தால் தெரியும், நான் தென்னிலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அரசியல்வாதி அல்ல. அந்த போரில் இருந்து முழுவதும் முடிந்து விட்டது என்று எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருந்த நேரத்தில் நான் ஒரு பீனிக்ஸ் பறவை போல மீண்டெழுந்து வந்திருக்கின்றேன். எனவே என்னுடைய குரல் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக மட்டும்தான் ஒலித்து கொண்டு இருக்கும். இந்த வகையில் நாங்கள் எங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்திய அரசினுடைய அந்த நிலைப்பாட்டில் ஒரு தன்மை இருக்கின்றது, ஒரு சோர்வு எங்களுக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் முழுமையாக தமிழ்நாட்டை நம்பியிருந்தோம். அது எங்களுடைய தொப்புள் கொடி உறவு. அந்த உறவுகள் இங்கு நடத்தும் போராட்டங்கள், இங்கு நடத்துகின்ற அவர்களுடைய கொந்தளிப்பு, அந்த மன எழுச்சி தான் ஜெனிவா வரை எங்களுக்கான நியாயத்தை தேடித்தரவர் என்று அவர்களுடைய ஈகை, அந்த தியாகம், அந்த தங்களை தாங்களே எரித்து தன்னுடைய இனத்துக்காக செய்த தியாகத்தை எங்களுடைய மக்கள் மறக்கவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் என்ற வகையில் நான் அந்த பாதிப்பினுடைய ஒரு அடையாளம், அந்த வகையில் எங்களுடைய மக்கள் மிகவும் சோர்ந்து போய் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உண்மையான முகம் இங்கு குரல் வெளிப்படவில்லை. நான் உண்மையில் இந்த நாட்டுக்கு வந்ததற்கான காரணமும் என்றால் அங்கு எங்களுடைய மக்களுடைய மனம் ஒரு மாதிரி இருக்கின்றது, சில அரசியல்வாதிகளுடைய வெளிப்பாடு இங்கு வேறொன்றாக இருக்கின்ற காரணம்.
அந்த தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய உறவுகளுக்கு நான் உண்மையான நிலையை சொல்ல வேண்டும். அவர்கள் எந்த மனநிலையில் எங்களுடைய மக்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை நடந்து முடிந்த இந்த அதிபர் தேர்தலில் எடுத்த முடிவை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஸ்ரீசேனாவுக்கு ஆதரவு அளிப்பதாக எடுத்த முடிவை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையில் நீங்கள் எங்களுடைய ஈழத்து அரசியலை பார்த்திருந்தால் தெரியும், நான் மிக தெளிவாக நான் கூறியிருந்தேன். மைத்திரியாக இருந்தாலும் சரி, மைந்தவாக இருந்தாலும் சரி, 2 ஜனாதிபதிகளையும் நான் ஏற்க மாட்டேன். என்னுடைய சொந்த கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்தின்படி இந்த 2 சிங்கள ஜனாதிபதிகளையும் ஆதரிக்க முடியாத என்ற கருத்தை தெரிவித்திருந்தேன். அது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி, அவர்கள் மைத்திரி அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற கட்சியை மீறி நான் 2 பேரையும் ஆதரிக்க முடியாது என்று கூறிய கருத்தினால் அவர்கள் என்னை தங்களுடைய தமிழரசு கட்சியில் இருந்து இடைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கின்றது என்ற ஒரு எடுகோளின் மத்தியில் தான் நான் என்னுடைய கருத்தை சொல்கின்றேன். என்றால் நான் தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்ற கொள்கையில் நான் இருந்தேன். அந்த கொள்கைக்கு மாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ள ஒரு ஜனாதிபதிக்கு நான் வாக்களிப்பது, எவ்வாறு எனது மக்களிடம் போய் வாக்களியுங்கள் என்று கேட்பது? எனவே நான் அந்த தேர்தலை நான் 2 பேர் நிராகரித்திருந்தேன். இது மட்டுமல்ல, இதே ஜனாதிபதி முகங்கள் மாறி இருக்கின்ற, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால அவர்களுடைய இறுதி எங்கள் மீது கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டு மிக கோரமாக பல்லாயிரக்கணக்கான ஒரு இறுதி போரில் கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் இவர் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். இவருக்கு தெரியும் என்ன நடந்தது, எவ்வாறு மக்கள் கொல்லப்பட்டவர்கள் என்ற செய்தி எல்லாமே தெரியும். நான் மக்களுக்கு ஏற்கனவே சொல்லியது போல இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது அது சிங்களவர்களுக்கான தேர்தல். ஏனென்றால் அந்த ஆட்சி மாற்றம் வேண்டியது அவர்களுக்கு. நாங்கள் ஏற்கனவே அளிக்கப்பட்டு விட்டோம். மீண்டெழ முடியாத ஒரு துன்பத்துக்குள் நாங்கள் வந்து விட்டோம். இனி எங்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஈழத்தமிழர்கள் தரப்பில் இழப்பதற்கு எதுவும் இல்லை. எனவே இது சிங்களவர்களுக்கான மாற்றம் வேண்டும். நாங்கள் பல்லாயிரக்கணக்கோர் கொல்லப்பட்ட போது முள்ளிவாய்க்காலில் ஒரு சிங்கள தனி மனிதர் கூட ஐயோ தமிழன் கொல்லப்படுறான் என்ற ஒரு அவலத்தை எழுப்பவில்லை. அப்படியானவர்களுக்காக, அவர்களுடைய ஆட்சி மாற்றத்துக்காக நாங்கள் எவ்வாறு உழைக்க முடியும்? இலங்கையின் வடக்கு மாகாண உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்களோடு பேசி வருகின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம்.